ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் சுக்காவாக வைக்கலாமா கிரேவியாக வைக்கலாமா நினச்சிட்டு இருந்தோம். சரி, ஏதோ ஒன்று வைப்போம், வர்றதுக்கு பேர் நம்ம மட்டன் கிரேவின்னு பேர் வச்சுக்கோன்ட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதை நல்லா வதக்கிடுங்க கண்ணாடி பதம் வர மாதிரி. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே மட்டன் வேக வச்சுருங்க. சூப்பு வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அந்த தண்ணியோடையே வச்சுருங்க. நான் அதோடு போட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆச்சி மட்டன் மசாலா எடுத்திருக்கேன். அது போக கரம் மசாலா எடுத்திருக்கேன். நாங்கள் மட்டனுக்குன்னு சொல்லிவிட்டு வீட்டில் ஒரு பொடி அரைச்சி வச்சுருக்கோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா மிளகு, சோம்பு, சீரகம், பட்டை, அப்புறம் ஜாதிபத்திரி, இது எல்லாமே சேர்த்து ஒரு மசாலா ஒன்று அரைச்சி வச்சுருப்போம். எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம், நமக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கே தெரியும். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சூப்பு தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வரட்டும், எண்ணெய் பிரியட்டும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற மட்டன் எடுத்து போட்டுருங்க. நாங்கள் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 1/4 கிலோ மட்டன் தான் எடுத்தோம். ஒரு 3 to 4 பேர் சாப்பிட்ற மாதிரியான அளவுக்கு செஞ்சுருக்கோம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஃபைனலில் சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெய் சாதம் செஞ்சுருந்தோம். நெய் சாதத்துக்குள்ளே இந்த மட்டன் கிரேவி செம சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மட்டன் கிரேவியை அப்படியே நீங்கள் வற்ற விட்டுட்டு அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டன் சுக்காவாயிரும். பெப்பர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் கழுவும் போதே மஞ்சள் பொடி போட்டு தான் வேக வச்சனால நான் இதில் ஆட் பண்ணலை. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இதே மாதிரியான குக்கிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஏடி மீடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.